வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் பொடி. இந்த வெயிலை யூஸ் பண்ணி இந்த பொடியை செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வச்சு உங்களுக்கு ராகி பால் பவுடர் அல்வா செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட்டு 6 கிலோ வாங்கியிருக்கோம். பாருங்கள், நல்ல ஊட்டி பீட்ரூட்டாக பார்த்து வாங்கணும். அப்போ தான் நல்ல கலர் வரும். உங்களுக்கு தெரியுதுங்களா எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. நம்ம தோல் சீவிக்கலாம். இதை எடுத்துருவோம். ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருக்கேன் நான். உங்கள் டைம் இல்லாதவங்க அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி முக்வாஸ் போட்டிருக்கேன், அதுவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வத்தல் வகைகள்லாம் போட்டிருக்கேன், அதுவும் கொடுக்குறேன். பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வைக்கிறேன். பாருங்கள், நல்லா யூஸ் ஆகும். இந்த வெயிலை யூஸ் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. இந்த பீலருடைய ஷார்ப்னர் வந்து இதுக்கு தாங்க யூஸ் பண்ணணும். நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கீங்களா, அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நல்லா அழகாக வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையுமே தோல் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த பொடியை சர்பத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பொடி இட்லி மாவில் போட்டு இட்லி செய்யலாம், தோசை செய்யலாம், கலராக பீட்ரூட் தோசை செய்யலாம். நான் நம்ம வீடியோவில் போட்டிருப்பேன், நிறையா பார்த்துருப்பீங்க. அப்புறம் சர்பத்தில் போட்டு குடிச்சிக்கலாம். பொடிச்சு வச்சுக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் ஆகும். மெயினாக அல்வாவில் போட்டுக்கலாம், அல்வா செய்யும்போது போட்டுக்கலாம். நான் வந்து ராகி பால் பவுடர் அல்வா நிறையா போட்டிருப்பேன். அதுக்கு இது தான் நான் யூஸ் பண்ணுவேன். கலர் போடாமல் கேசரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு வச்சுக்கோங்க. எல்லாமே தோல் சீவி வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒன்றா எடுத்து சுத்தமாக கழுவிக்கலாம். பாத்திரத்தில் போட்டுச்சுக்குவோம். இதே போல் எல்லாத்தையுமே சுத்தமாக கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம துருவிக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்கிறதெல்லாம் 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய கண்ணில், அதாவது கேரட் துருவத்தில் பெரிய கண்ணில் துருவிக்கலாம். சின்னதில் வேண்டாம், ரொம்ப ஜூஸாக போயிடும். எல்லாத்தையுமே உங்களுக்கு துருவிட்டு காமிக்கிறேன். எல்லாமே துருவி எடுத்துட்டேன். இப்போ மாடியில் கொண்டு போய் காய வைக்கலாம். வாங்க மாடிக்கு போகலாம். அப்படியே சோலார் பிளேட்டில் போட்டுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டில் நல்ல பெரிய தாம்பாளம் இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ஜூஸாக இருந்துச்சுன்னா லேசாக புளிஞ்சு போட்டுக்கோங்க. ஏன்னா இது சோலார் நல்லா காஞ்சி கொடுத்துரும். நார்மலாக காய வச்சோம்னா கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். அந்த ஜூஸை டபுள் பாயில் பண்ணி குடிச்சிக்கலாம். இல்லைன்னா தோசை ஊற்றும்போது கலந்து பிள்ளைகள் கொடுக்கலாம். பீட்ரூட் தோசை கலர் அழகாக வரும். நல்லா பரப்பி விட்டுக்கணும், அதான் நல்லா காயும். அப்படியே சோலார் மிஷினில் வச்சிடுறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே, பிங்க் கலரு. இன்னொரு பிளேட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ 2வது பிளேட்லையும் போட்டு விட்றேன். நம்ம நிறையா செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, பார்த்தா இவ்வளோ இருக்கும். காஞ்சப்புறம் பொடிச்சோன்னா ரொம்ப கம்மியாயிரும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல வெயில் அடிக்குது. செகண்ட் பிளேட்லையும் போட்டு வச்சுட்டேன். இதையும் வச்சுக்கலாம். இப்போ 3வது பிளேட்டில் போட்டுவிடுறேன். இது பாருங்கள், இதுலேயே கொஞ்சம் ஜூஸாக இருக்குதுங்க. சோலார் ட்ரையர் இருந்துச்சுன்னா நம்ம ஜூஸோட போடலாம், ஒன்றும் ஆகாது, காஞ்சி கொடுத்துரும் நமக்கு. இது 3rd பிளேட்டு. இதையும் வச்சுக்கலாம். டோரை லாக் பண்ணிக்கலாம். ஈவினிங் வந்தாச்சு பாருங்கள். சோலார் ட்ரையர் திறக்கிறேன். பிளேட்டை எடுக்கலாம். எப்படி காஞ்சிட்டு பாருங்கள். அப்படியே எடுத்து வச்சுக்குவோம். நல்லா காஞ்சிடுச்சு. உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு நாள் தான் இப்படி காஞ்சிடுச்சு பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு இந்த சில்வர் முறம் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். நேற்று நம்ம சாயந்தரம் சோலார்லேருந்து எடுத்தோம் இல்லைங்களா, 3 பிளேட் இருந்துச்சுல, எவ்வளோன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு தாம்பாளத்தில் போட்டுட்டேன். இதை அப்படியே சோலாரில் வச்சுருவோம். இப்போ வந்து காத்தால 8:30 ஆகுது. வெயில வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அங்கே அப்படியே காமிங்க. சூரியன் சூப்பராக வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே உள்ளே வச்சு முடியலாம். சாயந்தரம் பார்க்கலாம். இன்றைக்கி செகண்ட் டே காலையில் காய வச்சோம் இல்லையா, அதை இப்போ எடுத்துக்கலாம். சாயந்தரம் ஆயிடுச்சு. நல்லா காஞ்சிடுச்சு. இன்றைக்கே காஞ்சிடுச்சு, சூப்பராக காஞ்சிடுச்சு. இன்றைக்கி தேர்ட் டே பாருங்கள், எவ்வளோ நல்லா காஞ்சிடுச்சு. அப்படியே மொறுன்னு தெரியுதுங்களா. இப்போ வந்து நான் உங்களுக்கு நுணுக்கி காமிக்கிறேன். அவ்வளோ டார்க்காக இருக்குது. கலர் வந்து நம்ம சோலாரில் காய வச்ச வாசி கலர் அப்படியே இருக்குது. உங்களுக்கு கலர் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பிளேட்டில் அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. இந்த பிளேட்டில் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள், சூப்பராக. இப்போ நல்லா நுணுக்கி காமிக்கிறேன். இந்த பெரிய மிக்சியில் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். பெரிய மிக்சிலாம் ஓரளவுக்கு தான் அரைக்கும். அப்புறம் மறுபடியும் நான் வரேன். அதுக்குள்ளாட்டி யாரோ வந்துட்டாங்க, பெல் அடிக்கிறாங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்த்துட்டு தான் வேலையை முடிச்சுட்டு தான் இதில் கையை வைக்கிறேன். அப்பையும் டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு வீடியோ எடுக்கலாத்தையும் சரி எல்லாத்தையும் இதில் போட்டுடுறேன்.
நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு அரைச்சிருக்குன்னு. எவ்வளோ பொறன்னு அரைச்சிருக்குது. நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். சும்மா கை வைக்கக்கூடாது. கை வச்சோம்னாவே நமக்கு வந்து இதாக பாருங்கள், தெரியுதுங்களா? பவுடராக அரைக்காது, இதுக்கு மேலே இந்த மிக்ஸி அரைக்காது, பொறன்னு தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பீஜியன் மிக்ஸி இருக்கு இல்லைங்களா, அதில் சின்னதில் போட்டு மைய அரைச்சிக்கலாம். நம்ம இந்த பீட்ரூட் அரைக்கிறதுங்கிறது இது பெரிய வேலை. பீட்ரூட்டு கேரட்டுங்கிறது ரொம்ப இந்த ஸ்வீட் தன்மை இருக்கும், ஈரத்தன்மை இருக்கும் இல்லைங்களா, அதனால் கை வச்சுட்டே இருந்தோம்னா கையில் இருக்க இந்த நம்மளுடைய வேர்வை இருக்கு இல்லைங்களா, அதிலே கொஞ்சம் கட்டியாக போயிடும். அதனால் கையும் வைக்கக்கூடாது. இதில் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், கை வச்சு தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. அவ்வளோதான். இதுக்கு மேலெலாம் எந்த மிக்ஸியும் மைய அரைக்காது. உங்களுக்கு கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பவுலில் அருமையாக இருக்குது. நல்லா ஆற விட்டு கண்ணாடி பாட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம எல்லோரும் வீட்லேயுமே சின்ன குட்டி மிக்ஸி ஜார் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நிறையா இருக்குன்னு நான் பெரிய மிக்சியில் போட்டு பிறகு சின்ன மிக்சியில் போட்டு அரைச்சேன். இந்த மிக்சியில் அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல மைய அரைச்சாச்சு. அப்படியே வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நான் இந்த பொடியை வச்சு உங்களுக்கு ராகி பால் பவுடர் அல்வா செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், முக்குவாஸ் பொடி செஞ்சுருக்கேன். நம்ம வீடியோவில் போட்டிருப்பேன், ரிலேட்டட் வீடியோவில் பின் பண்ணி வைக்கிறேன். அருமையாக இருக்குங்க. எல்லா ஜூஸ்லையும் போட்டு நம்ம குடிக்கலாம். நார்மலாக சர்பத் மாதிரியும் போட்டு சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருக்கும். அதுவும் இப்போ அரைச்சி வச்சுக்கிட்டேன். நம்மளுடைய ப்ராடக்ட்டு ராகி பால் பவுடர் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதோ பாருங்கள், நம்ம அளந்த டம்ளர்லேயே 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நார்மல் தண்ணி தான் நான் ஊற்றுறேன். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றி கூட செய்யலாம். அது நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணிக்கு பதிலாக ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து 2 டம்ளர் தேங்காய் பாலாக ஊற்றிக்கணும். இப்படியே நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கலந்துட்டு தான் அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சு கலந்தோம்னா கட்டி தட்டி போயிடும். நல்லா கலந்துக்கோங்க. இது நல்ல பவுடர், அதாவது முகத்துக்கு பூசுமில்ல பவுட்ரு, அந்த அளவுக்கு பவுடராக இருக்கும். இது நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க. அதுக்காக சொல்கிறேன். நம்ம தோலெல்லாம் எடுத்து வடிகட்டிட்டு தானே செய்கிறோம், அதனால் நல்ல பவுடராக இருக்கும். நம்ம பீட்ரூட் பொடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம் கலருக்கு. இதை பாருங்கள், பேக்கிங் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா பத்திரமா வச்சுக்கணும், இல்லாட்டினா கட்டி தட்டி போயிடும் உங்களுக்கு. இதை வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு விட்டுக்கிறேன். நம்ம அளவுக்கு தக்கன போட்டு விட்டுக்கலாம். கலரு நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் போதுன்னா இப்படியே விட்டுருங்க, ரோஸ் கலரில். இல்லை இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் டார்க்கா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சோண்டு போட்டு விட்றேன். கொஞ்சம் போதும், நல்லா கலந்துக்கலாம். வீடியோவில் நிறையா பார்த்துருப்பீங்க, பீட்ரூட் பவுட்ரு போட்டு நான் அல்வா செஞ்சு ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டிருப்பேன் நிறையா. போதும். இந்த பவுடரில் துளி கூட தண்ணி எதுவும் பற்றக்கூடாது. ஒவ்வொரு தரையும் ஸ்பூனை வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு எடுங்க, இல்லாட்டி கட்டி தட்டி போயிடும். இது இனிப்புத்தன்மை உள்ளது, அதனால் சொல்கிறேன். கொஞ்சம் சேஃபாக தான் வச்சுக்கணும் நம்ம இதை. அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாத்திரத்தை தூக்கி அப்படியே வச்சிடலாம். அப்படியே கிட்டிக்கிட்டே இருக்கணும், கை விடாமல் கிண்ட வேண்டியது தான். விஸ்க வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம சட்னா செஞ்சிடலாம் இந்த அல்வாவை. நீங்களே பாருங்களேன், டக்குன்னு ஆகிடும். அடுப்பு ஹையில் தான் வச்சுருக்கேன். கெட்டிப்படுது, கையில் தெரியுது, நல்லா கெட்டிப்பட்டு வருது பாருங்கள். இப்போ அடுப்பு கொஞ்சம் மீடியம் பண்ணிட்டேன், தெரியுதுங்களா? கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். இந்த கெட்டிப்பட்ட மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக போயிடும். நம்ம கிண்ட கரெக்டாக போயிடும். இப்போ கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சக்கரை போட்டுக்கலாம். எதில் மாவு வளர்ந்தோமோ அதே டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் போட்டுக்கலாம். 1 டம்ளர் போட்டால் கூட போதும், ஆனால் நான் 1.5 டம்ளர் போட்டுடுறேன். சக்கரை போட்டுருக்கோம் இல்லைங்களா, அப்படியே தண்ணி விடும். கலர் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், முதக்கி பற்றி இருக்குங்களா கலரு. அதனால் அந்த பொடியில் நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். டார்க்காக வேணால் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் லைட்டாகவே போதும் அப்படின்னா லைட்டாகவும் போட்டுக்கலாம். நான் விஸ்க மாற்றிக்கிறேன். இப்போயே வெந்துருச்சு, எங்கள் பாருங்கள், சைனிங்காக தெரியுது பாருங்கள். இதான் நமக்கு அடையாளம். 10 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு வெந்துடும். ஒரு பிஞ்சு சால்ட்டு. நல்லா கெட்டிப்பட்டு வருது பாருங்கள். ஃபஸ்ட்டே பாதாம், பிஸ்தா பருப்பு, திராட்சை 3யுமே நெய்யில் வறுத்து வச்சுக்கிட்டேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போதேன்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் ரொம்ப பதம்லாம் தேவையில்லை, டக்குன்னு கிண்டிடலாம். 1 டம்ளர் சுகர் போட்டிங்கனாவே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப இனிப்பு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்னா 1.5 போட்டுக்கலாம். நான் எப்போதும் 1 தான் போடுவேன். சரி, இப்போ உங்களுக்கு 1.5 போட்டு காமிக்கிறேன். நிறையா ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் எப்போதும் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவோம். இது நல்ல இனிப்பாக இருக்குது. நம்ம கெஸ்ட்டெல்லாம் வந்தால் நல்லா நிறையா போட்டு கொடுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே வாயில் வச்சோன்னே அப்படியே சூப்பராக தெரியும். பாருங்க, ஹோம்மேட் நெய். நான் வீட்டிலேயே பால் ஆடை எடுத்து வச்சு வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சினது. நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ 2 கிலோ போல் எடுத்தேன், அது வீடியோ எடுத்திருக்கேன். நான் எடிட்டிங் பண்ணணும். 2 கிலோ வெண்ணெய் எடுத்து செஞ்சேன், எல்லாருக்கும் கொடுத்தேன். அது கூட ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, இவ்வளோ வெண்ணெய் எடுத்துருக்கீங்களே என்ன பண்ணுவீங்கன்னு. எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு நான் கொஞ்சம் வச்சுக்குவேன்.
இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யெல்லாம் நம்ம இஷ்டம் தான். நிறையா போட்டால் அது செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ராகி பால் பவுடர் வச்சு அல்வா ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு அவங்க கை கால் அலம்பிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்குள்ளாட்டியே நம்ம செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸி. ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த பதமும் தேவையில்லை. இந்த அல்வா கிண்டுறதுக்கு அவ்வளோ ஈஸி. இந்த சைனிங் பதம் தான், அவ்வளோதான். எனக்கு 10 நிமிஷம் கூட ஆகலை, ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஏலக்காய் பொடி பிடிக்கும்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக போட்டு விட்றேன். இந்த பீட்ரூட் வாசம் கொஞ்சம் மட்டுப்படும். பீட்ரூட் வாசம் நல்லா பிடிக்கும்னா கூட அப்படியே போட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் போட்டு விட்றேன். ஒரு கிண்டுக்கிட்டோம்னா ரெடி. இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கிண்டதுனா கூட கிண்டிக்கங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், அவ்வளோதான். அழகாக மோல்டிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். நம்மளுடைய ப்ராடக்ட்டில் எல்லாருக்கும் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குற இட்லி தட்டு இதில் வச்சு காமிக்கிற பாருங்க, சூப்பராக இருக்கும். எல்லோரும் வாங்கிக்கிறாங்க குட்டிகளுக்காக. நெய் தடவி வச்சுருக்கேன், அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மோல்டிங் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா குட்டிஸ்களுக்கு இட்லி செஞ்சு கொடுக்கலாம், கொலக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம், அல்வா மோல்டிங் பண்ணலாம். நான் கருப்பு உளுந்து களி மோல்டிங் பண்ணியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் ஆசையாக சாப்பிடுவாங்க. வேறு என்ன, குட்டிஸ்களுக்காக தான் இது மெயினாக. இதை கூட எப்படி செய்ய, எப்படி யூஸ் பண்ணுறீங்க இந்த பிளேட்டுன்னு கேட்டிருந்தீங்க. நிறைய வீடியோ போட்டிருக்கேன். சூப்பர் ஆகிடுச்சு. இப்போ வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நம்மளுடைய ப்ராடக்ட்டு ராகி மில்க் பவுடர் 1 kg மேலே வாங்குறவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இந்த முட்டை இட்லி தட்டு கொடுக்குறோம். நம்மளுடைய சேனலில் இந்த முட்டை இட்லி தட்டை வச்சு முட்டை இட்லி போட்டிருந்தேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த முட்டை இட்லி தட்டு தனிப்பட்ட முறையில் தேவைப்பட்டாலும் வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஹார்ட் ஷேப்லேயே எடுத்துக்கலாம். இப்படி அழகாக மட்டைப்படுத்தி விடணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா ஆறட்டும். ஆறணுன்னா உங்களுக்கு மோல்டிங் எடுத்து காமிக்கிறேன். நல்லா ஆறிடுச்சு, எடுக்கலாம். வா, சூப்பராக வந்துச்சு. ஆப்பிள் ஷேப் இதையும் எடுக்கலாம். வா, சூப்பராக வந்துருக்குது. இப்போ முட்டை ஷேப் எடுத்துக்கலாம். ஹோம்மேட் பீட்ரூட் பொடியை வச்சு நம்மளுடைய ப்ராடக்ட் ராகி பால் பவுடரில் அல்வா செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.